நேற்றுக்கு ஒருத்தர் என்னுடைய பதிவில் போட்டிருந்தாரு, ஏதோ பேசுகிறீங்க 2 நாளாக ஒரு முக்கியமான நியூஸ் ஓடுது, அதை பற்றி பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு கிண்டலாக அவர் பேசியிருக்காரு. பேச வேண்டியதானே, அதுக்கு தானே காத்துட்ருக்குறாங்க எப்போ அப்படின்ட்டு. வெறுவாயவே மெல்லுவாங்க, அவிழ் கிடைச்சா சும்மா விடுவாங்களா, அந்த மாதிரி தான். சாதாரணமாக இந்த விவகாரத்தை நம்ம விஷயம் நம்மளை சம்மந்தமானவே பேசிக்கலாமே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம்ளே நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்களே வந்து ஏதோ ஒரு பெண்கள்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசினாலே நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி என்ன பேச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தப்படுறாங்க. அது வந்து இருக்கத்தானே, என்னுடைய கணவர் நம்மக்கிட்ட தான் நல்லா பேசணும், நம்மக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் அவங்க சொல்லி கேட்காம நம்ம அவங்கக்கிட்ட போய் தொடர்ந்து பேசணும்னா என்ன நினைக்கிறாங்க, உனக்கு அவங்களுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்டே கேட்குறாங்க. அப்படிங்கிற உச்ச நட்சத்திரம். அவங்க வெளிநாடெல்லாம் போகிறாங்க, நாம் ஓட்ட சுற்றிட்டு இருக்கிறவங்க அவங்க வெளிநாடெல்லாம் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க வராங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். அது வந்து இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. அது என்ன ஏதுங்கிறது வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. போன வருஷம் வந்து நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்திருக்கு. அது வந்து இந்த வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நீதிமன்றத்தில் வந்து மறுபடியும் வந்து விசாரணைக்கு வருது. அப்படி இருக்கும்போது இதை பற்றி நம்ம பெருசாக பேசி என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது, அவங்களுடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. அதனால் நம்ம என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தவறாக இருந்தால் அது கண்டிப்பாக தவறு தான், அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்.